Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால மறக்காம நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லுங்க, டெலிகிராம்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டு இந்த விஷயம் என்னன்னா, சார் கிரேஸ் மார்க் இருக்கா அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. இந்த கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் இந்த வீடியோல முடிவுல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பார்த்தோம் ஒன்ஸ் நம்ம பாத்துக்கலாம். சரியா? பார்த்துட்டு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சார் என்ன சார் கிரேஸ் மார்க் இருக்குல்ல, அதுக்கு தானே அனுப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா கடைசியா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். சரியா? அதை நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சில சப்ஜெக்ட் கோட் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காத ஆட்கள் தெளிவா நீங்க பாத்துங்க. சப்ஜெக்ட் கோட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கோட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா CEC. சரியா? 345 பேப்பர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ். சரியா? இந்த பேப்பருக்கு எதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், இல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா question number 1. சரியா? question number 1க்கு if students has attempt the answer this question 2 mark may be award. அதாவது நீங்க question number 1 அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படினாவே இந்த பேப்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டா உங்களுக்கு full மார்க் கொடுக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் question number 16ல B. சரியா? subdivision 1. அதே மாதிரி question number 16ல B subdivision 2. இந்த ரெண்டுக்குமே என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா may be awarded. சரியா? அதாவது full marks may be awarded சொல்லி கொடுத்திருக்காங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படினாவே. அதே மாதிரி if the students have answered about another advantages and drawback of the ABD correctly, full marks and may be awarded சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இது வந்து எந்த பேப்பர் அப்படின்னா CEC 345. இது ஒரு பேப்பர். அதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CEC 366. அந்த பேப்பர் வந்து இமேஜ் ப்ராசசிங். அந்த பேப்பருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2ஐயும் கொஸ்டின் நம்பர் 6ஐயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே 2 மார்க் கொடுத்துருங்கப்பா, ஃபுல்லாவே கொடுத்துருங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இதுதான் ரொம்ப முக்கியமான பேப்பர், நிறைய பசங்க எழுதிருப்பீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம் பேப்பர். சரியா? அதாவது EC 3351. இந்த பேப்பருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. சரியா? கொஸ்டின் நம்பர் 7 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா if the students answer about the stability condition of LTI system marks may be awarded. அதாவது ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் about the stability condition. ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை பத்தி நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிருந்தீங்க, இல்ல ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் என்ன கொடுக்க சொல்லிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 7க்கு. அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் EDC பேப்பர். சரியா? எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட் பேப்பருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பருக்கு EC 3353. சரியா? அந்த பேப்பருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12ல A. சரியா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 14ல B. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 15ல A. சரியா? இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத 12ல Aக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா if attended. சரியா? நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படினாவே மார்க் வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 14ல B என்ன சொல்லிருக்காங்கன்னா if students has answered about BJT அதுக்கப்புறம் FET based accelerator. அதாவது ஆக்சிலேட்டரை பொறுத்து நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா BGT அதுக்கப்புறம் FETக்கு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 15ல Aக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா if students has answered about the class A amplifier marks be awarded. சரியா? அப்ப ஆன்சர் நீங்க ஆம்பிளிஃபையர் A அதாவது கிளாஸ் A ஆம்பிளிஃபையர் பொறுத்து நீங்க எழுதணும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாவே நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது சப்ஜெக்ட் கோட் EC 3354 சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். இந்த பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து கொடுக்கணும், சாரி மார்க்ஸ் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. क्वेश्चन நம்பர் 5 நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க். क्वेश्चन நம்பர் 4 நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க். क्वेश्चन நம்பர் 13ல
செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் நம்பர் 14ல ஏல செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் நம்பர் 15ல ஏல செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் நம்பர் 15ல பில செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் நம்பர் 16ல ஏல செகண்ட் சப்டிவிஷன். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். 13ல ஏல செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இஃப் அட்டெண்டட் மார்க் மே பி அவார்டட் ஃபார் தி ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ்க்கு மட்டும் மார்க் கொடுக்க சொல்லிருக்காங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. கொஸ்டின் நம்பர் 14ல ஏல செகண்ட் சப்டிவிஷன் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 15ல ஏல செகண்ட் சப்டிவிஷனுக்கு 6 மார்க் கொடுக்க சொல்லிருக்காங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் பில செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தி கொஸ்டின் நம்பர் 15 பி சப்டிவிஷன் 1 மே பி அவார்டட் ஃபார் ஃபுல் 13 மார்க்ஸ். சரியா? ஃபுல் 13 மார்க்ஸ் என்னாச்சு பார்த்தா கொடுக்க சொல்லிட்டாங்க. இதை தெளிவா பாருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 16ல ஏ சப்டிவிஷன் 2ல இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேட் அசம்ப்ஷன் ஆஃப் டு சால்வ் தி ப்ராப்ளம் மார்க்ஸ் மே பி அவார்டட். சரியா? இங்க என்ன கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்க வந்துருச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் அங்க கிரேஸ் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பேப்பர் EC 3354 பாத்துங்க. அதுக்கப்புறம் EI 3351. சரியா? அதாவது அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 15ல ஏ கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க். அதே மாதிரி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் EI 3352 டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11ல பிக்கும் கொஸ்டின் நம்பர் 12ல பில ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கும் என்னாச்சு பாத்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற அப்டேட் வந்து இதுதான். சரியா? நல்லா நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க கொஞ்சம். சரியா? அதாவது இது வந்து நம்ம எல்லா பேர் கையிலயும் நீங்க வச்சிருப்பீங்க. இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஹெட்டிங், அதாவது ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவனிங்க நல்லா. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் ஃபார் வேல்யூவேஷன். என்னது ரெக்கமெண்டேஷன் ஃபார் வேல்யூவேஷன்? இத வந்து நாங்க என்ன பண்றோம், வேல்யூவேஷனுக்கு ரெக்கமெண்ட் தான் பண்றோம். சரியா? இதுக்கெல்லாம் நீங்க மார்க் கொடுக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் தான் பண்றாங்க. இது இன்னும் வேணா வேல்யூவேஷன் கேம்ப் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? கேம்ப் ஆரம்பிச்சாதான் அபிஷியலா நமக்கு ஆன்சர் கீ கொடுப்பாங்க. இது நாட் ஏ அபிஷியல் ஆன்சர் கீ. அதை கொஞ்சம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்றாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களே தவிர இது வந்து அபிஷியல் கிரேஸ் மார்க் கிடையாது. அதை தெளிவா நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஆனா மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பேப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டவுட்ஸ் வந்து இருக்கு. சரியா? அதனால மேக்சிமம் இதுல இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா தான் இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.